வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வருவாய் பற்றாக்குறையை நீக்குவதற்கு தமிழக அரசு நிர்ணயித்துள்ள இலக்கு ஆண்டு எது? வருவாய் பற்றாக்குறையை நீக்குவதற்கு தமிழக அரசு நிர்ணயித்துள்ள ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ 2024, 2025. ஆப்ஷன் பி 2023, 2024. ஆப்ஷன் சி 2026, 2027. ஆப்ஷன் பி 2025, 2026. வருவாய் பற்றாக்குறையினை நீக்குவதற்கு தமிழக அரசு நிர்ணயித்துள்ள இலக்கு ஆண்டு எது? சரியான பதில் 2025 முதல் 2026 வரை. இரண்டாவது கேள்வி என்னன்றது பார்க்கலாம். நீர்நிலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? நீர்நிலையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ஒடிசா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். நீர்நிலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிற்கு மதிப்பின் அடிப்படையில் அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சவுதி அரேபியா. பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவிற்கு மதிப்பின் அடிப்படையில் அதிக அளவில் எண்ணெய் விநியோகம் செய்துள்ள நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் ரஷ்யா. அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி. 2023ஆம் ஆண்டு கிரேட் பேக்யார்ட் என்ற பறவைகள் கணக்கெடுப்பில் முன்னணி பங்கேற்பாளராக திகழும் தமிழக மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ திருச்சி, ஆப்ஷன் பி ஊட்டி, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி கோவை. 2023ஆம் ஆண்டு கிரேட் பேக்யார்ட் என்ற பறவைகள் கணக்கெடுப்பில் முன்னணி பங்கேற்பாளராக திகழும் தமிழக மாநிலம் எது? சரியான பதில் சேலம். ஐந்தாவது கேள்வி. இந்தியாவின் முதல் எண்ணிம அறிவியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்தியாவின் முதல் எண்ணிம அறிவியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி கேரளா. இந்தியாவின் முதல் எண்ணிம அறிவியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் கேரளா. அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிர் பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிர் பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான பல்லுயிர் பாரம்பரிய தலங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி. காவிரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? காவிரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான், ஆப்ஷன் பி துருக்கி, ஆப்ஷன் சி உக்ரைன், ஆப்ஷன் டி சூடான்.
காவேரி நடவடிக்கையானது சமீபத்தில் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கான சரியான பதில் சூடான். 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் செயல்திறனில் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ள மாநிலம் எது? செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் செயல்திறனில் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் செயல்திறனில் 2ஆம் இடத்தினை பெற்றுள்ள மாநிலம் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு.